ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் அதனால் ஒரு குட்டி கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சில பேரை கவனிச்சிருக்கேன். எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் இவங்களால மட்டும் எப்படி இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சிருக்கேன். அப்போ தான் இந்த கதையை நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் ஒரு டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் போய் கேட்டிருக்கான், சார் நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கலாம் அப்படின்னு. இந்த கேள்வியை எதிர்பார்க்காத டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, சரி என் கூட வா அப்படின்னு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு மாமரம் இருந்திருக்கு. அந்த மாமரத்தில் தொங்குற மாங்காவை அந்த பையன்கிட்ட காட்டி, இதை பறி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பையன் அண்ணாந்து பார்த்து, எப்படி சார் இவ்வளவு ஹைட்டில் இருக்கிறத என்னால் பறிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான். அது கேட்ட அவர், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனும் நேராக போய் 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தான். அவங்களால நிற்க வச்சு அவங்க மேலே ஏறி மாங்காவை பறிக்க பார்த்திருக்கான். அப்போவும் அவனால் அந்த மாங்காவை பறிக்க முடியல. இதை அந்த டீச்சர் கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்கான், இப்போவும் என்னால் இந்த மாங்காவை பறிக்க முடியல அப்படின்னு. சரி ஓகே, வேணும்னா இன்னும் கொஞ்சம் பேரை கூட நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பையன் போய் நிறைய பசங்களை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். அவங்க எல்லாரையும் ஒரு பிரமிட் ஷேப்பில் நிப்பாட்டி அவங்க எல்லோர் மேலேயும் ஏறி அந்த மாங்காவை பறிச்சிட்டான். இதையும் அந்த டீச்சர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. கீழே இறங்கியவன் அவர்கிட்ட அந்த மாங்காவை கொடுத்துருக்கான். அவர் இந்த விஷயத்தில் நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன், நம்மளால் ஏதாவது பெரிய விஷயம் பண்ண முடியலன்னா அதை பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேண்டும். அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் எந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையும் நமக்கு அவங்க உதவுவாங்க அப்படின்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். இது கேட்டு சிரித்த அந்த டீச்சர், இல்லை தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டீச்சர் என்ன சொல்லுவார் அப்படின்னு புரியாத அந்த பையன், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நீ ஒரு விஷயத்தை பண்ண, அதுக்கு பதிலாக இத்தனை பேரில் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கு ஓரமாக சாஞ்சி இருந்த ஏணியை எடுத்துகிட்டு வந்தால் அந்த மாங்காவை பறிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்திருந்தாங்கன்னா அவன் ஒருத்தவனே போதும், மற்றவங்க யாரும் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். நாம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கோம்னு முக்கியம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சரியான நேரத்தில் சரியான அட்வைஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா அப்படின்றதும் முக்கியம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வெறும் சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லை, நாம் கஷ்டப்படும் போது நமக்கு துணையாகவும் நிற்கிறது தான். அதனால் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு கணக்கை விட்டுட்டு எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கோம் அப்படின்றத மட்டும் கவனிங்க. தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.